இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகவும் தரமான ஒரு போட்டினா, அது வந்து இந்த போட்டியும் அதில வந்து ஒரு இடம்பெறும் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா வந்து அந்த 150 ரன்கள் அசால்ட்டா சேஸ் பண்ணிருவாங்க, முன்னிலை வருவாங்க அப்படிங்கிற ரீதியில தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தா இந்திய பவுலர்கள் வந்து ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன் வந்து சீட்டு கட்டு போல விக்கெட் எடுத்துட்டாங்க. 104 ரன்களுக்கெல்லாம் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46 ரன்களோட முன்னிலையில் வந்து பேட்டிங் தொடர்ந்த நம்ம ஜெய்ஸ்வாலும் ராகுல் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பவர்களுக்கு வந்து தண்ணி காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். மிகவும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. 172 ரன்களுக்கு நாட் அவுட் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கூட இல்லை அப்படிங்கிற ரீதியில தான் இந்தியா வந்து பேட்டிங் வந்து தொடர்ந்துருக்கு. இது நாளையும் தொடர்ந்தால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அடிச்சுக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னிலை, அதாவது லீட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்ல இந்தியா வெல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்படுகிறது. ஏன்னா 3வது நாள் 4வது நாள் பிட்ச் பார்த்தீங்கன்னா பிட்ச் கண்டிஷன் வந்து ரொம்ப மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் இருந்த பிட்ச் கண்டிஷனுக்கும் 2வது நாள் இருந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. இது தொடர்ந்தால் 3வது நாளும் பார்த்தீங்கன்னா 4வது நாளும் உண்மையிலே பிட்ச் கண்டிஷன் வந்து அதிக அளவில் விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து சுழற்பந்து வீச்சுக்கும் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற ரீதியில வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து விக்கெட்டை மலமலன்னு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ரீதியில தான் நாளை மட்டும் 3வது நாள் மட்டும் இந்திய பேட்ஸ்மேன் தாக்குப்பிடித்து விளையாடினால் கண்டிப்பா இந்தியா மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு போட்டியில இந்திய பேட்ஸ்மேன் வந்து பல்வேறு சாதனைகளை வந்து படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். உண்மையிலுமே பாத்தீங்கன்னா நம்ம சுட்டி பையன் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல 34 சிக்ஸ் அடிச்சு வேற லெவல் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 33 சிக்ஸ் அடித்து நம்ம பிராட்டன் மெக்கலம் தான் அந்த சாதனையை வந்து படைச்சிருந்தாரு. 2014 தான் அந்த சம்பவம் நடந்தது. அதன் பின் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சாதனையை நம்ம சுட்டி பையன் ஜெய்ஸ்வால் வந்து இந்த சாதனை முறியடிச்சிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு நல்ல சாதனையை தான் பார்க்கப்படுகிறது. அடுத்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா 2004 தான் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 100+ பார்ட்னர்ஷிப் வந்து விளையாடி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் 100+ பார்ட்னர்ஷிப் வந்து இப்பதான் கிடைச்சிருக்கு. உண்மையிலுமே ராகுல் அவர்களும் ஜெய்ஸ்வால் அவர்களும் 100+ பார்ட்னர்ஷிப் கொடுத்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கு வந்து ஒரு வெற்றியையும் தேடி தர போறாங்க அப்படின்னு தான் நமக்கு என்ன தோன்றுகிறது. அந்த அளவுக்கு நல்லாவே பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுட்டி பையன் ஜெய்ஸ்வால் அவர்களுடைய பேட்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அவர் ஆடிய ஷாட்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாட்டும் வந்து ஒரு தேர்ந்த ஒரு அனுபவமிக்க ஒரு வீரர் ஆடியது மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம நடுவில் வந்து ஆஸ்திரேலிய வீரர்களை வந்து அவர் வம்பு இழுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துதான் சொல்லி ஆகணும். அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ராணா அவர்களை வந்து மிஸ்டர் ஷார்க் அவர்களை வந்து வெறுப்பேற்றிருப்பாரு. உன்னுடைய பால் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற ரீதியில உண்மையுமே அதுக்கு பதிலடியை வந்து ராணா அவர்கள் தான் கொடுத்துருக்கணும். அதனால ராணாவுக்கு பதிலாக நான் வந்து குறுக்கால வந்த நாடா பண்ணுவேன் அப்படிங்கிற ரீதியில மிஸ்டர் ஷாக் அவர்களை பார்த்து உங்க பால் நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா போடுறீங்க அப்படிங்கிற ரீதியில வந்து கிண்டல் பண்ணதெல்லாம் வேற லெவல்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் அவர்களும் தன்னுடைய நிதானமான ஒரு சதத்தை வந்து அடிச்சிருக்காரு சொல்லி ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல மிகவும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ராகுல் தான். அந்த 2 போட்டிகளை வந்து வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமாவே தான் ஆடி இருந்தாரு. அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா பெர்த்ல வந்து அவர் ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 21 ரன்கள் அடித்திருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல உண்மையிலும் நல்லாவே ஆடி ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து இந்த மேட்ச்ல நம்ம நல்லாவே பாராட்டிதான் ஆகணும். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்காங்க. இதே பார்ட்னர்ஷிப் கடைசி வரை தொடர்ந்து இந்த 3வது நாளும் தொடர்ந்தால் கண்டிப்பா இந்தியா மிகப்பெரிய அளவுல ஒரு ரன் சேஸ்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4வது 5வது நாள்ல இந்த போட்டிகள் தொடர்ந்தால் பிச்சில் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் இந்திய பவுலர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதகமா அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான நாளைக்கு தெரியும் என்ன மாதிரியான பேட்டிங் ஆட போறாங்கன்ட்டு. உங்களை மாதிரியே நாங்களும் அந்த போட்டிக்காக